முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவுல ரேட்டிங் ஏஜென்சி குடுக்குற ஒரு பை கால் குடுத்துருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கிறேன். அப்பதான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு எதுன்னு தெரியும். வாங்க நண்பர்களே இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நம்முடைய ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல தொடர்ச்சியா வந்து ஒரு 100 பாயிண்ட், 120 பாயிண்ட்னு டெய்லி அப் சைடு போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50லே வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, டெய்லி 1% 1.5% அப்படின்னு சொல்லி ஏற்றத்த குடுக்குறது தான் மெயினான காரணம். நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டாக்க பத்தி சொல்லியிருக்கோம். ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ரூ. 1500 ரூ. 550லேருந்து ஒரு ரூ. 1600 வரைக்கும் போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல தொடர்ச்சியா வந்து ஏற்றத்த தான் குடுத்துட்டு இருக்கு. வெகு விரைவில இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1550 நம்ம சொன்ன டார்கெட்டுக்கு சீக்கிரமே வந்துரும்னு தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அதனால நம்ம சொல்றப்ப இந்த ஸ்டாக்ஸ வாங்கியிருந்த நண்பர்கள் தற்சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 12% வரைக்கும் ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. மேலும் இது ஒரு 5% அளவுக்கு பாசிட்டிவா ஏற்றத்த குடுக்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்னைக்கு கோல் இந்தியாவிலருந்து ஒரு அவங்களோட ரிசல்ட் குடுத்துருந்தாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன பீட் பண்ணல. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இதுக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்கு. பாருங்க, இன்னைக்கு ஒரு 2.5% அளவுக்கு இறக்கத்த குடுத்துருக்கு நண்பர்களே. காலையில பார்க்கும்போது ஒரு ரூ. 400 ரேஞ்சுல இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு வராத ஒரு காரணத்தினால, ஒரு 2.5% அளவுக்கு இறக்கத்த குடுத்துருக்கு. ஸ்க்ரீனர்ல பாருங்க, அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, தெளிவாவே குடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன் நண்பர்களே. லாஸ்ட் இயர்ல இதே குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, 6,275 கோடி இருந்த இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, தற்சமயம் ஒரு 4,200 கோடியா, அதாவது ஒரு 30% அளவுக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 8,700 கோடி ப்ராஃபிட் குடுத்தவங்க, இப்போ ஒரு 4,200 கோடி, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 50% அளவுக்கு, அதாவது பாதிக்கு பாதி வந்து இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 2% அளவுக்கு 2.5% அளவுக்கு இறக்கத்த குடுத்துருக்கு. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்ஸ வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்ட்ரிம் டிவிடெண்டா ஒரு ரூ. 10.15 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இதோட ரெக்கார்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4 வந்து ரெக்கார்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்களே, இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வருஷத்துல ஒரு ரூ. 16 அளவுக்கு டிவிடெண்ட் குடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ரூ. 10ன்னா ஒரு ரூ. 26 அளவுக்கு டிவிடெண்ட் வந்துருச்சு இந்த ஷேர நம்ம வச்சிருக்கிறது. நான் அந்த ஷேர வந்து வச்சிருக்கிறேன். அதனால நமக்கு டிவிடெண்ட் கிடைச்சுச்சுன்னா வாங்கி உள்ள போட்டுக்க வேண்டியதுதான். ஒரே மஜா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கோல்டு பிரைஸ். நான் நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இனிமேல பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து டெய்லி ஏற்றத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தேன். அதே மாரி இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரே நாள்ல வந்து கிராமுக்கு ஒரு ரூ. 250 வந்து ஏறிடுச்சு. இதற்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்னைக்கு அவங்களுடைய எஃப்எம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அடுத்து ஜெரோம் பவல் அவர்கள் வந்து ஸ்பீச் குடுப்பாரு. அதுல வந்து ஒரு 25 பேஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பா கட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு ரீசன்னால கோல்டோட பிரைஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இந்த ஒரு 25 பேஸ் பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஜெரோம் பவுல் அவர்கள் வந்து கட் பண்ண போறாரு. ஆனா, இவருக்கு இந்த 25 பேஸ் பாயிண்ட் கட் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா, அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் கட். நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அமேசான்ல ஒரு 15,000 பேர், 14,000 பேர வந்து வேலைய விட்டு தூக்க போறாங்கன்னு. இந்த மாரி ஜாப் டேட்டா வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா இல்ல. அது மட்டும் இல்லாம யுஎஸ் கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஷட் டவுன்ல இருக்குது. ஏன்னா, அங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குற நபர்களுக்கு வந்து சம்பளம் குடுக்குறதுக்கே வந்து பணம் இல்ல. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஜெரோம் பவுல் வந்து என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறத உலகமே ரொம்ப உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, என்னதான் இருந்தாலும் இவர் வந்து ஒரு 25 பேஸ் பாயிண்ட் வந்து கட் பண்றதுக்கு தான் இப்போ வரைக்கும் வாய்ப்பு அதிகம். அந்த மாரி கட் பண்ணிட்டாருன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நல்ல ஒரு ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சுரும் நண்பர்களே. அதனால கோல்டு வாங்கக்கூடிய நண்பர்கள், கோல்டு பீஸ் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இனிமேல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு காலம்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் அவங்கட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட Q2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, என்னமோ புவரா வரப்போறதா தான் சிஎன்பிசிலருந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேல் என்ன ரிசல்ட் குடுக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா Q2ல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 897 கோடி வந்து ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. ஆனா, இந்த குவார்ட்டர்ல இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 136 கோடி அளவுக்கு தான் இருக்கும். பெரிய ஒரு டிராப் இவங்களுடைய ப்ராஃபிட்ல இருக்கும்னு ஒரு அசம்ப்ஷன் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இது வந்து ஒரு புரியாத புதிராவே தான் இருக்குது.
பட் ஆனா, செயில விட நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து இருக்குது நண்பர்களே. அதனால வந்து செயில்ல போய் யாரும் வாங்கி அவங்களுடைய கேப்பிட்டல் வந்து கம்மியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் நான் பார்க்குறேன். அதனால அந்த ஸ்டாக் வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸுக்காக மட்டும் பார்த்துக்கங்க. இது இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 6% 7% ஏற்றத்த குடுத்துடுச்சுன்ற ஒரு காரணத்துக்காக, இதில போய் நம்மளுடைய நண்பர்கள் யாரும் வாங்கிட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அதே ஸ்டீல் செக்டர்ல இருக்கக்கூடிய என்எம்டிசி. என்எம்டிசி இவங்கட்ட இருந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்குது. என்ன குடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுறேன். இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா லாஸ்ட் இயர்ல இதே குவார்ட்டர்ல 1200 கோடி தான் ப்ராஃபிட். இப்ப பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 1700 கோடி அளவுக்கு வந்து ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து அந்த அளவு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஷேர் பாருங்க, இன்னைக்கு ஒரு 2.5% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருக்கு. நம்முடைய வீடியோஸ ரெகுலரா பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். நம்ம இந்த சேனல ஆரம்பிச்சு ஒரு 5வது வீடியோ இல்ல 6வது வீடியோன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். என்எம்டிசிக்கு வந்து டார்கெட் பிரைஸ் வந்து ஒரு ₹80 அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ₹66 ரேஞ்சில தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நண்பர்களே. அந்த டைம்ல இத வாங்கியிருந்தாங்கன்னா கூட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, தற்சமயம் வந்து ஒரு 15% அளவுக்கு ப்ராஃபிட்ல இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. 15லேருந்து ஒரு 20% அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா குடுக்க இயர் ஆன் இயர்ல தான் இது வந்து நல்ல ரிசல்ட். ஆனா குவார்டர் ஆன் குவார்டர்ல புவரா குடுத்திருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஏறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல இருந்து கணிசமா கொஞ்சம் உயர்ந்திருக்குது. அதாவது இயர் ஆன் இயர்ல. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு ஏற்றத்த குடுத்து தான் குளோஸ் ஆயிருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம சொன்ன டார்கெட் பிரைஸ் கிட்ட வந்துடுச்சு. அதனால தற்சமயம் வந்து இதுல போய் வாங்கி யாரும் லாக் ஆயிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு தகவல். நம்ம ட்ரம்ப் நாட்டாம வந்து என்ன நடந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒண்ணு டெய்லி என்னத்தையாச்சும் ஒண்ணு கொளுத்தி போட்டுறாரு நியூஸ்ல வரணுங்கிறதுக்காகவே. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியான் பசிபிக் மீட்டிங் பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியால நடந்துகிட்டு இருக்கு. இதுல போயிட்டு ட்ரம்ப் போற இடத்துல ஃபுல்லா இந்தியா மேலயும், நம்முடைய மோடி அவர்கள் மேலயும் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர வந்து நான் தான் நிறுத்தினேன். நான் மட்டும் அதுல தலையிடலைன்னா, அந்த போர் வந்து 2 அணு ஆயுத நாடுகளுக்கு இடையில அணு ஆயுத போரா கூட தொடர்ந்திருக்கும். அதனால நிறைய மக்கள் வந்து இறந்திருப்பாங்க. நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க நண்பர்களே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்த டயத்துல நீங்க வந்து வார நிறுத்தலைன்னா 2 கண்ட்ரீஸ்க்கும் நான் வந்து 250% அதாவது 250% வந்து டேரிஃப் போட்டுருவேன்னு சொல்லி நான் மிரட்டின ஒரு காரணத்தினால தான் 2 நாடும் பயந்து போய் இந்த வார வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது பயம். இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவ பார்த்து பயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தாக்கி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 7 விமானங்கள், அதாவது புத்தம் புதிதான ஒரு 7 விமானங்கள் வந்து தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டதா ஒரு நியூஸ் குடுத்திருக்காரு. அதாவது பாகிஸ்தான்காரங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். ஒரு 6 விமானத்த வந்து நாங்க சுட்டோம்னு சொல்லியிருந்திருக்காங்க. இத வந்து ட்ரம்ப் 7ன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க நண்பர்களே, மோடி வந்து மிகச்சிறந்த மனிதர் தான். அது வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இத நான் வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நானே சொல்ல முடியாது. பட் அவரு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நண்பர்களே. பிஎம் மோடி இஸ் எ டஃப் அண்ட் காய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய அதாவது அமெரிக்காவோட ட்ரம்ப் வந்து என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் இன்னமும் தெரியல. ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட நாங்க வந்து ட்ரேட் டீல் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். கூடிய சீக்கிரத்தில எங்க 2 பேருக்கும் ட்ரேட் டீல் வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா, இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து மறைமுகமா தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாட்டாம மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கிறாருங்கிறது தெரியவே இல்ல மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, வருண் பெவரேஜஸ். இன்னைக்கு வருண் பெவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 7% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருந்துச்சு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய Q2 ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவங்க புதுசா ஒரு பிசினஸ்ல வந்து என்டர் ஆயிருக்காங்க. ஏன்னா, வருண் பெவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து எஃப்எம்சிஜி அதாவது ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசா வந்து பீர் பிசினஸ் அதாவது சரக்கு தான். பீர் பிசினஸ்ல வந்து புதுசா என்டர் ஆயிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவ சேர்ந்த கால்ஸ்பெர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட டை அப் பண்ணியிருக்காங்க. அதாவது அக்ரீமெண்ட் போட்டு அங்க வந்து பீர் பிசினஸ் வந்து நாங்க ஆரம்பிக்க போறோம். அதனால வந்து இந்த ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்து ஏத்திருக்கிறாங்க. பாருங்க நண்பர்களே, ஒரு 9% அளவுக்கு ஏற்றம். மிகப்பெரிய ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்குது.
ஆனால் 200 டேஸ் மூவிங் எவரேஜ் தாண்ட முடியாமல் கீழே தான், அதை விட கீழே தான் ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நண்பர்களே. இவங்க ஒரு 9% எனக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்கன்ற ஒரு காரணத்தினால மட்டும் இதை போய் நம்ம போய் வாங்க முடியாது. இவங்களோட ரிசல்ட் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் அப்டேட் ஆயிருக்கு, காட்டுற நண்பர்களே பாருங்கள். லாஸ்ட் இயரில் 629 கோடி ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 745 கோடி, ஒரு 110 120 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயரில். ஆனால் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கணிசமாக வந்து குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டரில் வந்து ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அதனால் நண்பர்கள் வந்து ஒரு 9% ஏற்றம் கொடுத்துருச்சுன்ற ஒரு காரணத்துக்காக இதில் போய் வாங்கினா ஒருவேளை அவங்களுடைய கேபிட்டலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதனால் வந்து இந்த ஷேரில் பார்த்து ட்ரேடு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு அதானி கிரீன்ல இருந்து. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ரிசல்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனாலும் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்துருச்சு நண்பர்களே பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளில் 10% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதானி கிரீன் மட்டும்தான் ஏற்றத்தை கொடுத்துருக்கான்னு பார்த்தா இல்லை. காட்டுறேன் பாருங்க. அது ஒரு சார்ட்டாவே இருக்குது. அதானி கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு 11% ஏற்றம், அதானி டோட்டல் கேஸ் ஒரு 5%, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஒரு 5%. இந்த மாதிரி அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அதானி கிரீனோட ரிசல்ட் பார்க்கலாம் பாருங்க நண்பர்களே. இயர் ஆன் இயரில் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஃபிட்டும் குறைஞ்சிடுச்சு. எங்களோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்குது. பட் இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா எங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் தான். ஏன்னா லாஸ்ட் இயர்லேருந்து 3005 கோடி கொடுத்துருக்காங்க சேல்ஸு. இந்த வருஷம் 3008 கோடி தான். ஆனால் அவங்களோட ப்ராஃபிட் பாருங்க நண்பர்களே, லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 515 கோடியாக இருந்தது. இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 644 கோடியாக வந்து எங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிருக்குது. இது மட்டும்தான் காரணமானு பார்த்தா, இவங்களுடைய ஷேர் இன்னைக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்க மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 74% ப்ராஃபிட் மார்ஜின் இருந்தது. இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் 87%, கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு 13% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதுதான் வந்து இந்த ஷேர் வந்து இந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்க மிக முக்கியமான காரணம். இந்த நியூஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதுதான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க நண்பர்களே. அதானி கிரீன் எனர்ஜி ஷேர்ஸ் வந்து இவங்களோட மார்ஜின் வந்து ஏற்றத்தை கொடுத்த ஒரு காரணனால தான் இந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து அதானி பவர் வந்து அடிக்கடி நாம் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. ஏன்னா நம்மளுடைய தீபாவளி பிக்கிங் ஸ்டாக்ஸில் கூட நம்ம அதானி பவர் சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஒரு மெதுவாக ஏற்றத்தை கொடுத்தாலும் வருங்காலத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம கொடுக்கணும் தான் நண்பர்களே நான் நம்புகிறேன். ஏன்னா பவர் செக்டர் வந்து வரக்கூடிய காலங்களில் ஒரு பிரைமரி செக்டராக இருக்கும். அதுவும் இந்த ஷேர் வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய பவர் செக்டரில் ப்ரைவேட்லேயே ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் சைடில் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா அதானி பவர் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதனால தான் இந்த ஷேரை வந்து நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டிவிஎஸ்ட இருந்து ஒரு நியூஸ் நாம கூட நண்பர்கள் வந்து நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா டிவிஎஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நம்ம நம்பியிருந்தோம். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக கூட நடக்கிறது உண்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதானி கிரீனில் அவங்களுடைய ரிசல்ட் வந்து சரியாக இல்லை. ஆனால் அந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஏற்றிருக்காங்க. ஆனால் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர்லையும் சரி, இயர் ஆன் இயர்லையும் சரி. ஆனால் அந்த ஷேர் வந்து இன்றைக்கி வந்து இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு பாருங்க நண்பர்களே. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு 1.25% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு பையிங் ஸ்டாக் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே ப்ரோ, அது என்ன ஸ்டாக்னு பார்த்தா டிவிஎஸ் மோட்டார் தான். என்னென்னு பாருங்கள் நண்பர்களே. மோத்திலால் ஓஸ்வால் வந்து டிவிஎஸ் மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4359 ரூபா வந்து டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. 4350 ரூபானா இப்போ பாருங்கள் ஒரு 3500 ரேஞ்சில் இருக்குது. 4200 இந்த ஒரு 700 கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% அளவுக்கு இங்கேருந்து இது வந்து அப்சைடு போகிறதுக்கு பொட்டன்ஷியலாக இருக்குன்னு மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை நண்பர்களே, நிறைய ரேட்டிங் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மோர்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4022 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4300 வரைக்கும் போகிறதுக்கு இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன். ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4300 வந்து இந்த ஷேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜெஃப்ரீஸும் சரி, மோர்கன் ஸ்டான்லியுமே சரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் ஏஜென்சி தான். இவங்களும் பார்த்தீங்கன்னா அபோவ் 4000 ருபீஸ் மேலே சொல்லியிருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் நம்ம இந்தியன் ரேட்டிங் கம்பெனி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 4200 நியர்லி வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் சூப்பராக வந்திருக்குது. ஸோ இங்கேருந்து இது இன்னும் ஒரு 20% அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இந்த ரேட்டிங் ஏஜென்சிலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
இந்த ஸ்டாக் வந்து ரூ. 4,800 வந்துச்சுன்னா, உண்மையிலே இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம தேவையான அளவுக்கு தகவல் நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.